கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எபேசியர் புஸ்தகத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் புஸ்தகத்தில் உள்ள சுருக்கமான காரியங்களை, நமக்கு தேவையானவைகளை மாத்திரமே நாம் இந்த இனிவரும் நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். அநேகர் எபேசியர் புஸ்தகத்தை குறித்து விளக்கியிருக்கிறாங்க, பைபிள் ஸ்டடி நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சின்னதாய் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது என்ன, அந்த வசனம் நம்மளிடத்தில் என்ன சொல்கிறது என்பதை குறித்து மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் புத்தகத்தை பவுலடிகள் எழுதினார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு என்னதுன்னா, எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தினாலே அது நடந்தால் அது மிகவும் நன்றாயிருக்கும். அதுதான் பவுல் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தினாலே என்று சொல்லி அவர் தொடங்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் ஆவது தேவனுடைய சித்தமாக இருந்தபடினாலே தேவன் என்ன பண்ணார், அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு காரியம் நாம் ஒப்பு கொடுத்தால், நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு சித்தமானால் அந்த காரியத்தினாலே நம் மிகவும் பிரயோஜனமான ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை நாம் காண முடியும். பார்த்திங்கன்னா, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பவுல் அப்படின்னு சொன்னால் என்ன, கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகள் என்று சொன்னால் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்படின்னு சொன்னால், பரலோகத்திலிருந்து பூமிக்கு மரியாளின் வயிற்றிலே பிறந்து மரியாளின் மடியிலே தவழ்ந்து இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஊழியத்தை செய்து தேவன் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து கடந்து போன காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறதான் இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே என்னென்ன காரியங்களை செய்தாரோ, என்னென்ன காரியங்களை சொன்னாரோ, எவையெல்லாம் இந்த பூமியிலே அவர் நடப்பித்தாரோ அவைகளை பற்றி பேசும்போது, அவைகளை பற்றி எழுதும்போது இயேசு கிறிஸ்துவின் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, பிதாவின் மடியிலே செல்ல குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் நம்மை குறித்து என்னென்ன காரியங்களை முன்குறித்தார், முன்னறிந்தார், நம்மை குறித்து என்ன காரியங்களை அவர் செய்து முடித்தார் என்பதை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவின் மடியிலே செல்ல குமாரனாய் இருக்கும்போது அங்கே நடந்த காரியங்கள், செய்து முடித்த காரியங்களை பற்றி பேசும்போது வேதத்திலே கிறிஸ்து இயேசு என்று எழுதப்பட்டிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகள் என்று சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி நம்ம போய் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கர்த்தரை அறிஞ்சிட்டோம், அதனால் அப்படி இன்று நம்ம நடந்தோம். எங்கேயோ பல வித்தியாசமான ஜாதி ஜனங்கள் மத்தியிலே தேவன் நம்மளையெல்லாம் தெரிந்தெடுக்கிறார். ஒவ்வொரு ஜாதியிலிருந்து அவர் தெரிந்தெடுக்கிறார். ஒவ்வொரு பிற மரங்களிலிருந்து கர்த்தர் அவருக்கு என்று தெரிந்தெடுக்கிறார். பாருங்கள், இப்படி ஆங்காங்கே இருந்து தேவன் தெரிந்தெடுக்கிற அந்த காரியத்தை நம்ம இன்று நடக்கிறது என்று எண்ணக்கூடாது. அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறித்து வைத்திருந்த அந்த ஒரு காரியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்து புறஜாதியாரிலிருந்தும் அவர் தெரிந்தெடுத்தார். அதை குறித்து எழுதப்பட்டதான் கிறிஸ்து இயேசு என்று எழுதப்பட்ட. அப்போ விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கி விசுவாசிகள் ஆனாலும் அவர்களையே ஆதியிலே தேவன் முன்குறித்திருக்கிறார் என்பதை தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பவுல் என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அவர் சகல காரியங்களையும் செய்து முடித்து மரித்து கடந்து போன பிறகுதான் பவுலிடத்தில் அவர் பேசுகிறார். அப்போ அதற்காக இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கோம். நம்ம மொத்தத்தில் இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசு என்று எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை குறித்து எழுதி வைத்த காரியங்கள்.
இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவர் பூமிக்கு வந்த பிறகு நம்முடைய அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள், நமக்காக அவர் செய்து வைத்த காரியங்களை பற்றி சொல்லும் போது தான் இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். பவுலடிகள் என்ன சொல்கிறார்னா, விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். விசுவாசிகள், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட விசுவாசிகள், இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் தேவனோடு வாழ்கிற விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். அப்படி தான் வேதம் சொல்கிறது, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ பவுலடிகள் பார்த்திங்கன்னா விசுவாசிகளை குறித்து நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். ஆனால் அந்த பூமியிலே விசுவாசிகள் ஆன போதும், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறின போதும் நாம் என்ன சொல்கிறோம்? நாம் தேவனுடைய சமூகத்தை கடந்து சென்றாலும் நம்ம பாவி, நாங்கள் பாவிகள் என்று சொல்கிறோம். நாங்கள் குப்பை, நாங்கள் தூசி, நாங்கள் புழு, நாங்கள் மண் என்று சொல்கிறோம். ஆனால் பவுலடிகள் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி. ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும்போது, யோவான் சுவிசேஷம் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லையா. பாவிகளாய் வாழ்கிற மனுஷருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பும், நம்ம பரிசுத்தவான்களாய் மாறின பின்பும் நான் பாவி என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் வீண்தானே. நம்ம எவ்வளோ நாட்கள் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோமே. அப்போ அப்படி செஞ்சும் நம்ம பாவிகள் என்று சொல்லி கொண்டிருந்தோமானால் நம்முடைய ஜெபம் வீணாய் போகும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி நம்ம ஒரு காலம் நம்மளை பாவி என்றோ, நம்மளை குப்பை என்றோ, தூசி என்றோ நம்ம சொல்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அவர் அவருடைய இரத்தத்தினாலேயே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்பாக நாம் பாவிகளாக தான் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் விலையேறப்பட்ட அவரோட இரத்தத்தினாலே நம் பரிசுத்தவான்களாய் ஆகியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பரிசுத்தவான்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறபடினாலே அசுசிகள் நீங்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டோட சமூகத்தில். ஆண்டவரே, ஒரு விஷயங்களை ஏதாவது தெரியாமல் நாங்கள் குற்றம் செஞ்சுருந்தா எங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம அப்படி சொல்கிறோம், அதுதான் கரெக்டு. அதுக்காக வேண்டி நான் பாவின்னு சொல்லக்கூடாது. தவறுவது மனுஷனுடைய இயல்பு. இந்த உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா, யாருமே பரிசுத்தவானாய் வாழ்ந்து விட முடியாது என்று சொல்லிதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உலகிற்கு வந்தார். நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் செயல்படுத்த முடியாது. 615 630க்கு மேலே உள்ள நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை மனிதனாலே செய்து முடிக்க முடியாது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார். அவருக்கு தெரியும், மனிதராலே பாவம் செய்யாமல் வாழவே முடியாது. எவ்வளவு கூடிய மட்டும் நம்ம பரிசுத்தமாய் வாழ நம்ம முயற்சிக்கிறோம். ஆனாலும் உலகத்திலே நம்ம அசுசிகள் நம்மளை தொட்டு விடுகிறது. கோபப்படுறோம். ஏதாவது காரியங்கள் அலுவலகங்களே, வீடுகளிலே, குடும்பங்களிலே ஏதாவது நடந்து விடுகிறது பாருங்கள். அப்போ நம்ம தெய்வ சமூகத்தில், அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் கவர்கள் இருக்க வந்தால் எங்களை அதை சுத்திகரித்துங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்மளை மாற்றிவிடுவார். அதுக்காக நாம் பாவி என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. பாவிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பதே இல்லை பாருங்கள். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாளிலும் தேவனுடைய வார்த்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சில காரியங்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களாய் நாம் இருக்கிறோம். நான் பரிசுத்தவானாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் தேவனாய் நம்பி இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அசுசிகள் வரும்போது அவர்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு இருக்கிறது. அவருடைய இரத்தம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த இரத்தத்தினால நாங்கள் விடுதலை பெறுகிறோம் என்று சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிறு சிறு தவறுகள், சிறு சிறு ஏதாவது காரியங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் தேவ சமூகத்தில் போய் நின்றுட்டு நான் பாவி என்று சொல்லக்கூடாது.
அப்படிப்பட்ட வார்த்தையினாலே நம்ம நம்ம பாவி என்று போய் சரணடைஞ்சோம்னா நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. உடனே என்ன சொல்லுவாங்க, பரிசேய நாயக்காரனை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசேய நாயக்காரனுக்கு ரட்சிப்பு இல்லை பாருங்கள். அவங்க யூதர்கள். பரிசேயனுக்கும் ஆயக்காரனுக்கும் ரட்சிப்பு கிடையாது. அவர் ரத்தத்தால் அவங்க கழுவப்படாதவங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். உங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம பரிசுத்தவான்கள். அப்படி தான் பவுலடிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நாட்களிலே நாம் வாழ்க்கையில் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை கற்றுக்கொண்ட தெய்வ சமூகத்திலே அப்பா என்று கூப்பிடும்போது நாம் அவருக்கு முன்பாக பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் நம்ம நின்றால் மாத்திரம்தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அதனால் எப்பொழுதும் வாய்களிலே நாம் பாவி 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 என்று சொல்கிறதை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் பாவிகள் அல்ல, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு கூட கடைசி மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டோடைய வருகை வரும் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு காற்று வீசும்போது படுகிற அந்த தூசிகளை அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவி அபரிசுத்தமாகி மீண்டும் மீண்டும் கர்த்தர் வரும் வரைக்கும் அவரோடு கூட வாழ்ந்து நம்ம ஜீவித்து ஜெயமெடுக்க வேண்டும். அப்படியா இந்த நாளிலே பேசுகிற 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அறியாதவங்களுக்கு கொடுங்க. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வசனமாய் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.